தொடுகை வாசகர்களுக்கு வணக்கம். திரையில் தெரிகிற டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, சென்னை மாநகராட்சியில் அதன் கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகளில் சில மையங்கள் ஏற்படுத்தப்பட இருப்பதாக சொல்கிறது. அந்த மையங்கள் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுசார் குறையுடைய குழந்தைகளுக்காக, அதாவது இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிஸ். அதாவது மாற்றுத்திறனாளிகளை பொதுவாக மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு பொதுமைப்படுத்திடக்கூடாது. இதை தான் நம்ம ஆரம்பத்திலும் சொல்லிட்டு வரோம். மாற்றுத்திறனாளிகள் இரண்டு வகைப்படுவர். ஒன்று சென்சரி டிசேபிள்டு, அதாவது புலன்சார் குறையுடைய மாற்றுத்திறனாளிகள் அல்லது புலன்சார் தேவையுடைய மாற்றுத்திறனாளிகள். இன்னொன்று உடல்சார் தேவையுடைய மாற்றுத்திறனாளிகள். இந்த புலன்சார் தேவையுடைய மாற்றுத்திறனாளிகளின் கீழே தான் பார்வையற்றோர், செவித்திறன் குறையுடையோர், அறிவுசார் குறையுடையோர், கற்றல் குறைபாடுடையோர் இவங்கெல்லாம் வருவாங்க. உடல் சவால் குறையுடைய மாற்றுத்திறனாளிகளின் கீழே கைகால் பாதிக்கப்பட்டவர்கள், ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. இப்போது நாம் பொதுவாக சமுதாயத்திலிருந்து மாற்றுத்திறனாளிகளை ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவர்களை எந்த விதத்திலும் மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயரில் தனிமைப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக பொதுப்பள்ளிகளில் அவர்களுக்கான சேர்க்கைகளை நடத்துகிறோம். மகிழ்ச்சி. ஆனால் பொதுப்பள்ளிகளில் இணையும் ஒரு பார்வைத்திறன் குறையுடைய மாணவன் தன்னுடைய ஆரம்பகால கல்வியில் என்ன செய்துவிட முடிகிறது என்றால், நடைமுறையில் என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் பிரெயில் கல்வி, சிறப்பான தனக்கே உரிய சிறப்பு கல்வியில் பின்தங்கி விடுகிறார்கள். வெறும் அவர்கள் மனப்பாடம் செய்வது, ஒப்புவிப்பது, அதாவது எல்லாமே ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இப்படியே அவர்கள் 10வது வரை காலம் கடத்தி விடுகிறார்கள், அல்லது 9வது வரை, அதாவது 8வது வரை காலம் கடத்தி விடுகிறார்கள். பிறகு சிறப்பு பள்ளிகளுக்கு அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அங்கே அவர்களுக்கு பிரெயில் தெரிவதில்லை, ஊன்றுகோல் என்றால், அதாவது ஸ்டிக், ஒயிட் கேன் என்றால் என்னவென்று தெரிவதில்லை, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவதில்லை. எனவே ஒரு பார்வைத்திறன் குறையுடைய குழந்தை தொடக்கத்தில் இந்த திறன்களை தொடக்கத்திலேயே மிக ஆரம்ப கட்டத்திலேயே பெற வேண்டுமானால் அதற்கு சிறப்பு பள்ளிகள் தான் உகந்தவை. சரி, பெற்றோரால் என்னால் என் குழந்தையை பிரிந்து இருக்க முடியாது, நான் பொதுப்பள்ளிகள் தான் சேர்ப்பேன் என்றால், உங்கள் குழந்தை தினமும் உட்கார்ந்து அமர்ந்து எழுந்து வந்தால் போதுமானதா, அது மட்டுமே போதுமானதா என்பதை சிந்திக்க வேண்டும். அல்லது அரசு இப்பேற்பட்ட பெற்றோரின் மனக்கவலையை, மனக்குறையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இப்போது சென்னை மாநகராட்சி உருவாக்க திட்டமிட்டிருக்கிறது இல்லையா, அந்த சிறப்பு மையங்கள், அப்படிப்பட்ட மையங்களை பள்ளிக்கல்வித்துறை தனது கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகளில் ஏற்படுத்த வேண்டும். எல்லா பள்ளிகளிலும் பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அல்லது செவித்திறன் குறையுடையோருக்கான சிறப்பு மையங்கள், ஸ்பெஷல் சென்டர்ஸ் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஒரு வட்டாரத்தில் இருக்கிற பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு பள்ளியை, அந்த பள்ளிகளில் ஒரு பள்ளியை, அதாவது சம தொலைவு உள்ள பள்ளியை தேர்ந்தெடுத்து அங்கே இது போன்ற சிறப்பு மையங்களை ஏற்படுத்தி அந்த பள்ளிகளில் பார்வைத்திறன் குறையுடைய, அதாவது புலன்சார் தேவையுடைய இந்த குழந்தைகள் சேர்க்கப்பட வேண்டும். அப்படி சேர்க்கப்பட்டு அவர்களுக்கான பிரெயில் கல்வி, மொபிலிட்டி ட்ரைனிங், அதாவது நடை சார்ந்த பயிற்சி, அதாவது ஒயிட் கேனை பயன்படுத்துவது, அப்புறம் அன்றாட வாழ்க்கை திறன் எல்லாவற்றையும் அங்கே கற்பிக்கப்பட வேண்டும். இப்படி சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டாலொழிய பார்வைத்திறன் குறையுடைய குழந்தையின் தொடக்க கல்வி வெறும் மனப்பாடம் செய்தல், திரும்ப ஒப்புவித்தல், காதால் கேட்டல் என்ற வகையிலே சுருங்கி கொண்டிருக்கிறது. அப்படித்தான் கடந்த 2 தலைமுறைகளாக சுருங்கியே இருக்கிறது என்பதையும் நாங்கள் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே சென்னை மாநகராட்சி தீர்மானித்துள்ள கற்றல்சார் மையங்கள், சிறப்பு மையங்கள் பார்வைத்திறன் குறையுடைய குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கான சிறப்பு கல்வி, சிறப்பு தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பது நமது கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி.